Hi guys, so welcome back to for another video. This is Pooji's Thoughts. இப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க என்டர்பிரனர், அதாவது இந்த சேனலோட ஓனரு திலீப் அவர்கள் வேற ஒரு 3 சேனலுக்கு போயிட்டாப்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆமா ஆமா ஏன் சொல்லுப்பா. ஏன்னா அவருக்கு இப்பெல்லாம் அவருக்கு டைமே எங்க மேல பாக்குறதும் சரி, எங்க கூட உட்காந்து பேசுறதும் சரி. அவர் ரொம்ப பிஸி. இப்போ போன் எடுத்தா கூட பிஸி வச்சுறாரு. ஏன்டா என்னதான் பிஸி, அப்படி என்ன வேலை செய்யறேன்னா அதுவும் சொல்ல மாட்டாரு. இப்போ எங்க போறேன்னு சொல்ல மாட்டான், எங்க வரேன்னு சொல்ல மாட்டான். ஏதோ ஒரு மூணு மீடியால வேலை செய்யலாம், 3 மீடியால வேலை செய்யலாம். நீ பார்த்த அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு இந்த இடத்துல என்டர்பிரனரா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஒரு வெளியே ஒரு 3 சேனல் கேமராமேன் என் பெருக்கி தொடக்க கூட்டா கூட அங்க ஒரு 10 ரூபா சம்பளம் கொடுக்குறான். ஆனா இங்க ப்ராஃபிட் கிடைக்குமான்னு சார் கிளம்பிட்டாப்ல. சரி விடுங்க, அவங்க போயிட்டாச்சு. இப்போ எங்களை நாங்களே இன்ட்ரோ பண்ணிக்கிறோம். ஹீஸ் ஜோஷ்வா, என்னுடைய கிளாஸ்மேட். ஸோ திலீப்புக்கும் எங்களுக்கு கிளாஸ்மேட். சார் வட்டாப்ல என்ன பண்றது, திடீர்னு இது பண்ணீங்க. என்னடா பேசுறீங்க? ஸோ எங்களுடைய ஓனர், எங்களுக்கு வேலை கொடுத்தவர் என்டர்பிரனர் வட்டாப்ல. முன்னாடி என்னடா பேசினாங்க தெரியல, முன்னாடி என்னடா பேசினானே தெரியல. வந்த உடனே ஓனரே நானே கிடையாது, அந்த சேனலுக்கு கிடையாது. எங்களுக்கு வேலை கொடுத்தீங்க சார், நீங்க எங்களை எவ்வளவுடா பேசுறீங்க? எங்க எங்க பாருங்க, நீங்க மட்டும் நீங்க பொதுவா பேசுவீங்க, நாங்க பேசக்கூடாதா? எந்த டைம் வருமோ நாங்க பேசுறோம். அது என்ன, நீங்க நினைக்கிற மாதிரி சேனல் விட்டுலாம் போல ஏதோ பிளான் பண்ணிக்கிறானுங்க, ஏதோ கலாய்ச்சாங்க. வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகி போச்சு. யாருக்கு தெரியாதாடா, அங்க பெருகிற வேலைக்கு கூட்ட கூட வெளியில கேக்குது நின்று கேட்கிறேன். உள்ள வரலான்னு வந்தா பேசுறானுங்க. ப்ராஃபிட் எங்கடா எனக்கு ப்ராஃபிட் சம்பளம் யாரா கொடுத்தேன்? எங்க அவங்க பாக்கெட் செக் பண்ணு. பாக்கெட்ல 30 ரூபா வச்சுக்கிறேன். வீட்டுக்கு போறதுக்கு பஸ் காசு வச்சிருக்கேன். பஸ் புடிச்சு எங்க வீட்டுக்கு வந்தீங்க. எங்க ஊரு சின்ன தெரு, எங்க ஊருக்கு பஸ்ஸும் வராது. இதுல வேற பஸ் புடிச்சு வராரு இப்படி. என்னடா ஓகே, வெல்கம் டு பூஜி ஸ்டார்ஸ். ஐயோ மீண்டுமா இவன் ஜெரேமியா ஜோஷ்வா, வேற மாதிரி போதகன். சொல்லுங்க. 2 பேரும் புது அறிமுகம் சேனல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த பாடி கேடி எல்லா பாடியும் இப்ப அது ஏதோ வேலையில இருக்குது. பரவாயில்ல, அவங்களோட டைம் யூட்டிலைஸ் பண்ணி எஃபர்ட் போட்டதுக்கு அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் அவனுக்கு பர்மனெண்டா யாரும் போயில்லை, ஆனா வருவானுங்க, திரும்ப வருவானுங்க. பட் நம்ம அந்த அரேஞ்ச் பண்ற டைம்ல அவங்களால வர முடியல. அதான் உண்மையான ஒரு ரீசன். நானே எங்கேயும் போயில்லை, இவங்க சொல்றவங்க யாரும் நம்ப வேண்டாம். நான் தான் அந்த ஷூட் அரேஞ்ச் பண்ணேன். இன்னைக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு 5 நிமிஷம் லேட்டா வர்றதுக்குள்ள என்ன நம்ம கதையை கட்டி விட்டுருக்காங்க. இவனுக்கு யாரும் நம்பாதீங்க. நீங்க ப்ராஃபிட் பார்த்து வீடியோ போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா அதுல எந்த யூஸும் கிடையாது. ஸோ யாரும் ப்ராஃபிட் எதிர்பார்த்தும் ஒர்க் பண்ணல. ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா என்டர்டெயின் பண்றது மட்டும்தான் ஒரே ஒரு ஃபோக்கஸ். அதுவும் இல்லாம இது பிடிச்சி பண்ற ஒரு விஷயம் தான் இது. ஸோ எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், அதை மெயினாக இருக்கு. ஸோ தான் இது இந்த ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்த்து பண்ணல. சரி, ஓகே. எல்லாம் ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் அப்படி பெருசா எதுவும் கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் இந்த இயருக்கு ரொம்ப நாளாக சேனல் சைலண்டாக தான் இருக்குது. அதில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் அவங்க போட்டுட்ருக்காங்க. நம்ம சைட்லேருந்து எந்த வித வீடியோவும் கொடுக்கல ப்ராங்க் வீடியோவுக்கு அப்புறம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா இவனுக்கு 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இவனுக்கு 2 பேரும் இது வரைக்கும் வரல, ஆனால் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டானுங்க. பட் இன்னும் வீடியோவில் வரல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரானுங்க. ஸோ அவனுங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு சரி அப்படியே நம்ம ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஷூட் தான் இது.
ஸோ அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் ரெடியாக இருக்குது, பட் பண்ணணும். அதுக்கான காரணம் ஒரு சில பேர்கள் இருக்கானுங்க. நேற்று நைட்டு வரைக்கும் வரேன்றவனுங்க திடீர்னு காலையில் ஃபோன் அடித்து வர முடியாதுன்றானுங்க. உன்னை பார்க்கலடா தான் ஒதுக்குது, உன் மூஞ்சி தான் வருது முன்னாடி. ஆமா, அதனால காலைல அது தூங்கிட்டு இருக்கும் போது அடிக்கிறான். அடிச்சு வேற என்னைக்காவது வச்சுக்க கூடாதா, என்னத்தப்பா இது இல்லடா இதுடா வீடியோடா அப்படின்றான். அது போக சொல்றாங்கடா, என்னடா அப்படிடா இப்படிடான்றான். உன்னால எனக்கு தான் பரிதாப நிலை, உனக்கு கிடையாது. என்ன உன் கஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு சொல்லு. அக்கா பிரச்சனை, ஃப்ரெண்டு பிரச்சனை இல்லங்க, பிரச்சனை நிறைய இருக்குங்க. என்ன பிரச்சனை? அதாவது இந்த உலகத்துல ஆண்கள்ன்ற ஒரு சவகாசம் இவனுக்கு கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அவனா நீ அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்கன்றான், வெளியே தெரியக்கூடாதுன்றான். பெண்கள் பிரச்சனை வந்து நமக்கு கிடையாது. இவன் பிரச்சனை தான் பெண்களுக்கு ஏங்க பெரும்பாடா இருக்கு. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி பாக்குறவங்க இவன் கூட பழகிறவங்க பேசுறவங்க எல்லாம் கேட்டுக்குங்க. உங்க பாடு இவனுக்கு பெரும்பாடா இருக்குதான். அதனால இவனோட அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லி பில்டப் பண்ணிக்கிறான். நோட்டிபிகேஷன் வைக்கிறானுங்க. இது என்னடா சவுண்ட், இல்லை என்னடா நோட்டிபிகேஷன்? நைட்ல எல்லாம் எப்படி தூங்குவீங்க? எங்க அம்மா எவ்வளவு கேட்க தெரியுமா? இதெல்லாம் ஏன்டா இன்னும் மாத்தாம வச்சுக்கிற? இது எந்த காலத்துக்கு என்னடா நோட்டிபிகேஷன்? பெஸ்ட் எபிசோட் எப்படி வைக்கிறீங்க? இதுல எப்படி யோசிக்கிறீங்க? சாரா அப்புறம் சார், இந்த மறக்க முடியாத காரணம், மறக்க முடியாத சம்பவம், அதாவது இந்த புது வருஷத்துல புது வருஷம் ஓப்பனாவே பெரிய சம்பவம் தான் பண்ணுச்சு. உடனே பெரிய சம்பவம் செமஸ்டர் எதிர்பார்க்கல. எப்ப நான் காலேஜ்ல நேர்காணல் சேர்ந்தது இருக்கு, அது ஒரு செமஸ்டர் எழுதிட்டோம், ஒரு பிராக்டிகல் செமஸ்டர் 12th போர்டு எக்ஸாம் முடிச்சேன். இப்பதான் போர்டு அதுக்குள்ள செமஸ்டர். சரிப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செமஸ்டர் லீவ் முடிச்சோம். குழம்புல கிளம்பி எல்லாம் ஓகே. இந்த உட்காந்துக்கிறானே இன்னொரு 4 நாள் ரிசல்ட் வரும். அதுக்கு தானே ஒரு கண்டென்ட் வச்சு வீடியோ போடுவோம். ரிசல்ட் வந்ததுக்கு ரிசல்ட்டுக்கு நான் வச்சு ஒரு வீடியோ அவனோட ரிசல்ட் கண்டிப்பா வச்சிருவான். பையனை பாருங்க எத்தனை மார்க் எடுத்து பாஸ் ஆகிறான்னு பாருங்க. ஏங்க இதெல்லாம் பண்றீங்க? நான் வழக்கம் போல படிக்கிறதாங்க. வழக்கம் போல எங்க நிறைய படிக்கிறீங்களா? நானே எவ்வளவு சிஏ கிளாஸ் அட்வைசர். அவங்க வந்து எங்களை எல்லாம் பார்த்து உருப்பட கூட லாக்கி இல்லாத ஒரு மூஞ்சின்னு சொன்னாங்க. உங்களை பார்த்தா இல்ல ஜோஷுவா வெரி குட், உங்களை மாதிரி ஒரு படிக்கிற பையன் தான் எங்க கிளாஸுக்கு தேவை சொன்னாங்களா இல்லையாப்பா? நீங்க அப்படி சொல்றீங்க. வெரி குட் அப்பா, நீ நல்லா எக்ஸாம் நல்லா பண்ணிக்கிறப்பா. வாய்ஸ்ல நீ தான் பெஸ்ட் ஸ்டூடண்ட். நீங்க சப்ஜெக்ட் டைமா அப்படி சொல்றீங்க. நீங்க வெளிய வந்தா அவங்க என்ன வெளியே வந்தா எங்களை வாங்க கிடிக்கிறாங்க. நீங்க வெளியே வரணும் ஃபர்ஸ்ட். கிளாஸ் உள்ளே உட்காந்து பொம்பளை பிள்ளைங்களை சீண்டிங்கிறது கிடையாது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? வந்த 2வது நாள் தான்பா எனக்கு நான் ஏதோ தப்பு பண்ணி ஹெச்ஓடி கிட்ட மாட்டீங்க. A4 ஷீட்டும் வந்துட்டு கேக்குறேன், உன்கிட்ட இல்ல. பக்கத்துல கேர்ள்ஸ் கிட்ட பேசுறியே வாங்கி கொடுப்பாங்க. நீ எப்படி பொண்ணும் பக்கத்துல பொண்ணுங்கிறப்பல அந்த பொண்ணுக்கு பேர் இருக்குது, பேரு கொண்டு கையில ஸ்கேல் இருக்குது, சொரண்டாங்க காலை பூச்சி கிருக்கு. இனிமே சாவகாசம் ஆகாதியா? அப்படி இல்ல, அந்த புள்ளைக்கு பேரு பவானியா சவானியான்னு ஏதோ பேரு கூப்பிடணும். ஏமா இந்தம்மா அப்படி கூப்பிடு. அது என்னங்க தப்பு? எப்படி டச் பண்ணலாம்? திரும்ப பேசுறீங்க, திரும்ப பேசுறீங்க, எப்படி டச் பண்ணலாம்? திரும்ப பேசுறீங்க, எல்லாம் திரும்ப பேசுறீங்க, திரும்ப பேசுறீங்க, திரும்ப பேசுறீங்க, திரும்ப பேசுறீங்க, திரும்ப பேசுறீங்க, திரும்ப பேசுறீங்க.
கேள்வி கரெக்ட். ஆசைப்பட்டு எடுத்த ஒரு குரூப் சிஎஸ்சி இன்ஜினியரிங் தான் ஓணும் நின்ன. எங்க அப்பா வந்து ஒரு தடப்படம் இன்ஜினியரிங் தானே இப்ப படிக்க போறேன். படிச்சுக்கோ அந்த எவ்வளவு ஃபீஸ் எழுத ஜஸ்ட் 75,000 போட்டா இந்த விஷயத்துல தான் ஜஸ்ட் 75,000 அப்பா கட்டுறேன் தூக்கி போய் படி. இங்கதான் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. வந்து நீங்க 2-3 வாட்டி கேட்டிருக்கிறோம். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்க பிள்ளைக்கு இது ஒண்ணு வராதுப்பா. எங்க அப்பா தப்பு பண்ணது என்ன இன்ஜினியரிங் சேர்த்ததுல. காலேஜ் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? that one college. அது பாயிண்டாங்க. எனக்கு வந்து நீங்க எங்க சார் படிக்கிறீங்க? அவர் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் அவர் இங்கிருந்து நம்ம பார்த்துப்போம். நான் வந்து கேஷுவலா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நானும் படிக்கணும். அதாவது ஆனா எனக்கு படிச்ச ஸ்கூல்ல இவன் டாப்பர், காலேஜ்லயே இவன் டாப்பர். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் விட்ட பாரு. படிப்பாங்க யாருங்க? நான் வந்து கண்ணாடி போடுறேன் படிக்கிறேன். இருங்க நானும் போய் கண்ணாடி போட்டுன்னு வரேன். கண்ணாடி போடுங்க, நல்ல மார்க் எடுங்க. கண்ணாடி மட்டும் இல்ல பல்லுல கிளிப்பு போட்டாக்கணும் நல்ல மார்க் எடுக்கலாம். அதாவது ஒரு அடையாளம் தான். இந்த மாதிரி யாருன்னா ஒரு அடையாளம் முன்னாடி பல்லு கிளிப்பு கொஞ்சம் இப்படி மாதிரி இருந்தானா படிக்கிற பையன். சரி ஜோஷுவா அதை விட்டுறலாம். சரி ஏதாவது பாய்ஸ் ஏதாவது டவுட் வராங்க. ஜோஷுவா இதை நீ எப்படி போட்ட உடனே பண்ணாதடா படிக்கணும்டா அப்படின்னா அங்க ஒரு பொண்ணு கூப்பிடும் ஜோஷுவா. ஆமா நீங்க சொல்லலாம், நாங்க வேலை செய்யலாம். ஆனா வேலை செய்யறது நீங்க வந்து எங்களை பார்க்கணும், ஒரு மோட்டிவேட் பண்ணணும். என்னடா பண்ணிருக்க, இன்னும் முடிச்சிட்டியாரா, வந்து ஹெல்ப் பண்ணணும். 3 நாளா நைட்டு 1:30 எங்க வீட்டுல டவர் கிடைக்காது. 3 நாளா நைட்டு 9:30 மணி வரைக்கும் எங்ககிட்ட கான்ஃபரன்ஸ் கால் போட்டு கத்துனா பக்கத்து வீட்டுல இருந்து எதிர்பார்க்கறாங்க. ஆனா இவனுங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியவும் மாட்டேது, கேட்கவும் மாட்டேங்குது. ஆனா அது எல்லாம் புரியுற மாதிரி காட்டிக்கிறானுங்க. என்னங்க நீங்க நான் கேட்கலாம், ஹலோ என்னங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா புருஷனாடா நானு போன் எடுத்து எப்படிங்க இருக்கீங்க அறிவிட்ட நாதாரிகளா ஒண்ணு இல்லையா இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் வேணாங்க, கேமரா இருக்குனால மரியாதை. இந்த மரியாதை அதான் இவனுடைய உண்மையான சுயரூபம் என்னன்னு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இதுக்கப்புறம் இந்த மூஞ்ச மறக்காதீங்க. இந்த மூஞ்ச அடிக்கடி பாப்பீங்க. இவனோட சுயரூபம் இதுக்கப்புறம் ஒண்ணா வெளியே வரும். அப்படி இல்ல வீடியோ வாடா போடா டேய் வாடாண்டா அப்படின்னா வாடா போடான்னு கூட பரவாயில்ல, நீ அப்படி பேசுவ எனக்கு தெரியும். காலேஜ் ஆரம்பிச்சதுல நான் இவன் பக்கத்துலதான் உட்காந்துருக்கேன். யாரு எப்படிப்பட்டவன் யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், அவனுக்கும் தெரியும். அண்ணாண்டனோட இருக்கு, அவனுக்கு தெரியுது. அப்படி அவரு அப்படி ஒரு ஸ்கேல விட்டுறா, ஸ்கேல் பாட்டு பின்னாடி ஒரு புள்ள உட்காந்துருக்கு. பின்னாடி ஒரு புள்ள உட்காந்து ஏதாவது ஒரு நீ டவுட் என்ன கேட்கற. சரி ஏமா இந்தாமா இவளே அவளே எவளே அதுக்குள்ள அவசரப்படாதீங்களா? அவங்களே இவங்களே அவங்களே இவங்களே இவங்களே ஏதாவது அப்படி கூப்பிடலாம். கை வேணாம்ப்பா, இப்படி பேரை சொல்லி இப்படி கூப்பிடலாம். என்ன பண்ண சட பிடி போட்டு வர எங்களுக்கு சண்டை இல்லைங்க. சொல்றத என்னன்னு கேளுங்க, பேசுங்க. என்ன திலீப் கேட்கலாம். ஓனர்ரா இப்போ ஒரு பொண்ணு பழகுது, ஏன்னா உங்க டெய்லியும் பேசுது, ஒரு பொண்ணு அப்படின்னு தூரத்துல இருந்து கூப்பிடலாம். கிட்ட இப்படி தட்டி கூப்பிடுற மாதிரி இப்படி தட்டி கூடலாம். இப்படி தட்டி கூட பரவாயில்லங்க, சொல்றீங்களே நீங்கதான் பிள்ளைக்கு முடி கையில போகுது. எடுத்து போறது என்ன தேவைக்கு 1 மீட்டர் கை இவ்வளவு நீட்டு கை போகணும். இந்த கையில இப்படி வச்சுக்கிட்டேன் இப்படி பேரை சொல்லி அப்படின்னு கேட்கும். யாருக்கு? அந்த பிள்ளைக்கு, எதிர்க்க இருக்கிற பிள்ளைக்கு, இருக்க பிள்ளையா சைட்ல இருக்க பிள்ளையா பின்னாடி இருக்க பின்னாடி
ஏங்க அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இப்ப நான் இவ்வளவு நாள் கூப்பிட்டுருக்கேன், அந்த புள்ள ஏதாவது பிரச்சனை முடிச்சா இல்ல அந்த பொண்ணாச்சும் சொல்லிருக்கணும், இல்லவா நீ கூப்பிடாத நீ கூப்பிடாத இது மாதிரி வந்து வச்சிருக்காரு. அதான் பட்டான்னு குத்துதே நீங்க ஸ்கேல. எனக்கு அது மட்டும் இவனுக்கு ஞாபகம் இருக்காது. 12 ரூபாய் ஸ்கேல் 12 பீஸா வந்து தெரியல உனக்கு. அதெல்லாம் அடி சரியான அடி. பார்த்தேன். பயங்கரமா நான் பொண்ணுகிட்ட. ஐயோ, அந்த அடி நானே மறக்க மாட்டேன். அதெல்லாம் சரி, அதை நான் வீடியோ எடுக்காம போயிட்டேன். ஏய், அதாவது இப்போ இங்க காலேஜ்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த காலேஜ் இருந்தாலும் நான் படிக்கிறது நான் படிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. கரெக்ட் தான். ஓகேவா? அப்படி இருக்கிறவங்க நம்ம காலேஜ்லயே இருக்கிறாங்க, ரைட், நல்லா பண்றாங்க, நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுமே தவிர நம்மளுடைய ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமா கொண்டு போயிட்டு நம்ம அதை பேசணும் அப்படின்னா அது வந்து அதுல வந்து அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. கரெக்ட் ஸோ தான். அதனால ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக சொல்றது தான், அப்படி இது எதுவும் சீரியஸான விஷயம்லாம் கிடையாது. சொட்டது தெரியுதா? என்ன பிரச்சனை? என்னடா பேசுறீங்க? சொல்றேன்.